குருவடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய பங்குனி மாதம் கடகராசி என்பவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க காத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அதற்கான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக பார்த்துடலாம். முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் கடகராசிக்கு இருக்குது, மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன, இதன் அடிப்படையில் தான் அந்த பதிவானது பதிவு செய்யப்படுது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் கடகராசிக்கு இருக்குது அப்படின்னா, ராசிக்கு 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது பகவான், ராசிக்கு 8ஆம் இடத்துல 3 கிரகங்கள் இருக்குது. அஷ்டமஸ்தானத்தில் 3 கிரகங்களுடைய சேர்க்கை நல்லது கிடையாது, ஆனால் இருக்குது. 8ஆம் இடத்தில் ராகு, செவ்வாய், புதன் வக்ரமாக இருக்கார். ராசிக்கு 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் உங்களுடைய 2ஆம் அதிபதி, 7ஆம் அதிபதி, பாதகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன். அப்போது சனி பகவான், சுக்கிரன், சூரியன் இணைவு 9ஆம் இடத்துல, ராசிக்கு 9ஆம் இடத்துல அந்த இணைவு இருக்குது. இங்கே சுக்கிரன் உச்சமாக இருக்கிறார், ரொம்ப முக்கியமான விஷயம். ராசிக்கு 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அயன சயன போக விரயஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஸோ இதுதான் இந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள். மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன, இதன் அடிப்படையில் தான் அந்த பதிவானது பதிவு செய்யப்படுது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போது இந்த மாதம் துவக்கத்திலேயே பங்குனி மாதம் 1ஆம் தேதியே சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆயிடுவார். இப்போ சூரியன் பாக்கியஸ்தானத்தில் இந்த மாதம் முழுக்க இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. பங்குனி மாதம் 6ஆம் தேதி மார்ச் 20ஆம் தேதி அன்னைக்கு புதன் வக்ர நிவர்த்தி அடையுது. 3-12க்கு அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. 8 3ஆம் இடத்துலையோ 3 இடத்துலையோ இருக்கிறது அந்தளவுக்கு ஒரு சமயோஜிதமான ஒரு சூழல் இல்லை. அது நம்மளுக்கு சாதகமான சூழலும் இல்லை. புதன் இருக்குது. அது புதன் வக்ர நிவர்த்தி அடைந்து பங்குனி 27ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி தான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். இப்போ இந்த மாதம் முழுக்க ஆல்மோஸ்ட் இந்த மாதம் முழுக்க புதன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல தான் இருக்கிறார். ஸோ புதனால் என்னென்ன நடக்க காத்திருக்கு அப்படிங்கிறது, என்னென்ன சங்கடங்கள் நடக்க காத்திருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அக்கம் பக்கத்தினர்னால 3வது மனுஷனால் நடக்கக்கூடிய சம்பவங்கள் ரொம்ப அதிகம். எப்படி நம்ம கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் அப்படிங்கிறது இந்த பதிவில் பார்த்துடலாம். அடுத்ததாக பங்குனி மாதம் 11ஆம் தேதி சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு பயிற்சி. 11ஆம் அதிபதி 10ல் இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் தான், தப்பில். 4 கூடியர் 10ல் இருக்கலாம், 4ஆம் இடத்தை பார்வை செய்வார். ஸோ சுக்கிரனுடைய நகர்வு என்ன செய்ய காத்திருக்கு, சுகஸ்தான அதிபதி பயிற்சி ஆகிறதுனால சுகம் எந்த லெவலில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பங்குனி 19ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதி ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. இதுதான் ரொம்ப 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 சந்தோஷமான விஷயம். அப்படின்னா இந்த செவ்வாயினுடைய பயிற்சி தான் கடகத்திற்கு. அப்போது செவ்வாயினுடைய நகர்வு சாதகமான ஒரு நகர்வாக இருக்குது. அடுத்தடுத்து செவ்வாய் நகரக்கூடிய ராசிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான அமைப்பில் தான் இருக்குது. ஸோ இதுதான் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள். இப்போ ஒவ்வொரு கிரகமாக பார்க்கலாம். அந்த கிரகத்தினுடைய பயிற்சி உங்களுக்கு எந்த விதமான தாக்கங்களை தருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முதல்ல சூரியன் இதனால் வரைக்கும் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்தார். இப்போ சூரியன் 9ஆம் இடத்துக்கு பயிற்சி. 2ஆம் அதிபதி 9ல். உங்களுடைய பேச்சுக்கு முதல்ல மரியாதை கூடும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு யாராவது ஒருத்தருக்கு நல்ல ஒரு பதவி உயர்வோ ஒரு பொருளாதார ரீதியான முன்னேற்றமோ அடுத்த கட்டத்தை நோக்கி உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர் ஒருத்தர் நகர்வார். கண்டிப்பாக பூர்வீக சொத்து சம்பந்தமான ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது, அதுக்காக பேச்சுவார்த்தைகள் நடத்தணும். 9ல் சூரியன் பயிற்சி ஆகா ஓகுன்னு ஏதாவது சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி போட்டு நீங்கள் பாட்டுக்கு அந்த வேலையை செய்ய போனீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கிற சொத்தும் கிடைக்காம போயிடும். கவனம். பூர்வீக சொத்து சம்மந்தமாக எந்த விதமான புது முடிவுகளும் புது மாற்றங்களும் எந்த விதமான பேச்சுவார்த்தைகளும் இந்த மாதம் செய்யக்கூடாது. ஸ்ட்ரிக்டாக ஸ்ட்ராங்காக செய்யக்கூடாது. குழந்தைங்க படிக்கிறது பிடிக்கிறது எல்லாம் ஒன்றும் தொந்தரவு இல்லை. ஏன்னா 2 கூடியர் 9ஆம் இடத்துல இருக்கிறது, பாக்கியத்தில் சூரியன் இருக்கிறது, படிப்படியெல்லாம் தடை பண்ணாது அப்படிங்கிறது சொல்லுது. வயது மூத்த நபர்களுடைய ஆதரவை விட அவர்களுடைய அனுபவம் உங்களுக்கு அட்வைஸாக கிடைக்கும். நீங்கள்லாம் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எப்படியெல்லாம் நடந்துக்கிடணும், எங்கெங்கெல்லாம் பிரச்சனை வரும், என்ன ஏது அப்படிங்கிற எல்லா விதமான அட்வைஸும் உங்களுக்கு கிடைக்கும். அனுபவமே சிறந்த ஆசான் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். என்னன்னாலும் நீங்கள் பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதை புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? ஸோ அந்த
அனுபவம் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்க காத்திருக்கு. வாழ்நாளில் மறக்க முடியாத அனுபவங்கள் இந்த நாளில் காத்திருக்கு இந்த மாதத்தில். காரணம் என்ன? 9ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு ராசிக்கு 12ல் அந்த குரு நின்ன வீட்டுக்கு சூரியன் திக்பலமாக வந்து உட்காருது. ரெண்டாவது, குரு நின்ன வீட்டுக்கு சூரியன் திக்பலமாகிறது மட்டும் இல்லாமல் சனியோட சூரியன் சேருது. சூரியன் சனி அப்படிங்கிறது வந்து தந்தைக்கும் மகனுக்கும் இடையே கருத்து வேற்றுமைகளை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகநிலை, கிரகச்சேர்க்கையாக இருந்தாலும், விபத்துக்களை எலும்பு முறிவுகளை கொடுக்கக்கூடிய கிரகச்சேர்க்கையாக இருந்தாலும், இந்த கடகராசி அப்படிங்கிற ராசியை பொறுத்தளவுக்கு 8ஆம் அதிபதி இவர் 2ஆம் அதிபதி, 7ஆம் அதிபதி கூட. 7, 8, 2 பாக்கியத்தோட சம்மந்தப்படுது. பாக்கியம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டம். பாக்கியாதிபதிக்கு 10ல் போய் சூரியன் உட்கார்ந்துருக்கார். இது எல்லாம் வச்சு பார்க்கும்போது எதிர்பாராத பணவரவு, தனவரவு இந்த காலகட்டம் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. லாட்ரி இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை உடனுக்குடனே மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை இது ஏற்படுத்தி தருது. லாட்ரி யோகம் தான் கிடைக்கணும்னு இல்லை, நல்ல வேலை கிடைக்கலாம். திடீர்னு ஷேர் மார்க்கெட்டில் நம்ம வாங்கின ஷேரெல்லாம் 2-3 மடங்கு உயர்ந்து வேணுங்கிற அளவுக்கு வருமானத்தை சம்பாரித்து கொடுக்கலாம். எப்போவோ யாருக்கோ கொடுத்த பணம் அவன் அடைச்சிட்டு போயிட்டான், அதுக்கப்புறம் அவன் மூலயமா நம்மளுக்கு பணம் வரவே வராது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்க மனசார அவங்களே வந்து, சாமி நீ ஏதோ உங்களை கஷ்டப்படுத்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை எல்லாம் கொண்டு வந்து நம்மளுக்கு செட்டில் பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலை கூட நடக்கலாம். நடக்காது, முடியாது அப்படின்னு நினச்ச காரியங்கள், பொருளாதார ரீதியான விஷயங்கள் நம்மளுக்கு சாதகமாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகளை சொல்கிறது. குறிப்பு என்னென்னா, உங்களுடைய சுயஜாதகத்தில் சூரியனுடைய தசாபுத்தி அந்தரம் நடக்கணும், அல்லது சூரியனுடைய நட்சத்திரங்களான கிருத்திகை, உத்திரம், உத்திராடத்துலையாவது கிரகணன்னு தசாபுத்தி நடத்தணும். இப்படி இருந்ததுன்னா கண்டிப்பாக எக்கனாமிக்கலாக நல்ல டெவலப்மெண்ட்டாக பார்த்துடலாம். அதே போல் இன்னொரு விஷயத்தை நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும். என்னென்னா, நம்மக்கிட்ட எவ்வளோ காசு பணம் இருக்குது, அதை எப்படியெல்லாம் பிளான் பண்ணி வச்சுருக்கோம், என்ன செலவு பண்ண போகிறோம், எப்படியெல்லாம் இருக்க போகிறோம் அப்படிங்கிறத மனைவிகிட்ட கூட கணவர்கிட்ட கூட சொல்லக்கூடாது. இந்த மாதத்தில் என்ன வம்பா போச்சு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, சூரியன் 9ல் இருக்கும்போது உங்களுடைய வருமானம் என்ன, நீங்கள் எவ்வளோ பேங்க் பேலன்ஸ் வச்சுருக்கீங்க, என்னென்னவெல்லாம் திட்டம் போடுறீங்க, என்னென்னவெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு 3வது மனுஷங்கிட்ட கூட நம்மளை அறியாமல் நம்ம சொல்லிவிடுவோம். அந்த மாதிரியான வார்த்தை ஜாலங்கள் நம்மகிட்ட இருந்து வந்துடும். மனசுக்குள்ளே எதுவுமே இருக்காது, பேச்சில் வெளிப்பட்டுரும். பெருமை பேசிடுவோம். அப்படிங்க, நான் இதெல்லாம் பண்ணனாகும், இப்படி பண்ணனாகும் பெருமை பேசிடுவோம். ஸோ அந்த விஷயம் மட்டும் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. உறவுகளுக்குள்ள சின்னதான கசப்புகளும் வெறுப்புகளும் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சொந்த பந்தத்துக்கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமான ஒரு விஷயம். ஒன்றா கூடி இருக்கும்போது கண்டிப்பாக உறவுகளன்றதுனால வெறுப்புகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. தேவையில்லாமல் கோபப்படுறதுனால தான் அது. சரிங்களா? அப்போ கோபத்தை குறைச்சிக்கணும். சுயதொழில் செய்யக்கூடிய அத்தனை கடகராசி அன்பர்களுக்கும் எந்த விதமான தடைகள் இருந்தாலும் அனைத்தும் பொடியாக்கப்படும். தடைகளை தாண்டி சுயதொழில் செய்யக்கூடிய நபர்கள் நல்லது ஒரு பொருளாதார மேன்மையை அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை சொல்கிறது. எந்த ஒரு காரியம் தொட்டாலும் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிடும். குலத்தொழில் செய்கிறவங்களும் சுயதொழில் செய்கிறவங்களுக்கும் இது ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ரொம்ப ஃபேவராக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே போல் வந்து குழந்தைக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம், குழந்தை பேர் கிடைக்காம போயிட்டுருக்கு, பிடிச்சிட்ருக்கு. அதுக்காக 1008 தடவை முயற்சி பண்ணிட்டோம், ஒன்றுமே நடக்கலை. டெஸ்ட் டியூப் பேபி வரைக்கும் போயாச்சு, அப்பவும் கிடைக்கல, பிடிக்கல. அப்படிங்கும்போது அதுவுமே இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு ஃபேவராக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை சொல்லுது. அப்போ டெஸ்ட் டியூப் பேபி இதுக்கு தான் பண்ணுறீங்க, பிடிக்கிறீங்கன்னா அதுக்கான முயற்சிகள் கூட எடுக்கலாம், தப்பில்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இருக்கும். ஸோ அது ஒரு பாசிட்டிவான விஷயந்தான். கஷ்டம்னு கூட இருக்கிறவங்க சொன்னாலும் சரி, குடும்ப உறுப்பினர்கள் சொன்னாலும் சரி, நம்மளுக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்க்காம அவங்களுக்காக உதவி செய்யக்கூடிய மனநிலைமை உண்டு. உங்களுக்கு அந்த தர்ம குணம் அப்படிங்கிறது எப்போதுமே இருக்கும் கடகத்திற்கு. இப்போது அது கொஞ்சம் அதிகமாக வெளிப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை சொல்கிறது. பொன்பொருள் சேர்க்கை உண்டாகக்கூடிய ஒரு சூழ்நிலை. பொன்பொருள் நான் விற்கிற விலைவாசிக்கு நகையெல்லாம் 1.5 லட்சம் 2 லட்சத்துக்கு போயிட்டு இருக்கு, நான் எங்கே போய் நகை வாங்குறது அப்படின்னா ஏதோ ஒரு வகையில் சேர்க்கை உண்டாகாம வராத பணம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதே போல் இங்கே பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். எல்லாத்துக்கும் கிடையாது. குறிப்பிட்ட அந்த கிரகத்தின் நட்சத்திரத்திலேயோ அல்லது அந்த கிரகத்தினுடைய தசாபுத்தி நடக்கும்போதும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சூரியனுடைய நட்சத்திரத்திலேயோ சூரியனுடைய தசாபுத்தி இருந்தாலும் கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன். நகை ஆபரணம் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய பார்வைக்கு என்ன ஆகுதுங்க, தங்கத்தில் வாங்கினா தான் நகைன்னு, கவரிங்கில் வாங்கினாலும் நகை தான் இல்லையா? உங்களை அலங்காரப்படுத்தி கொள்வதற்காக நகைகள், அதாவது அலங்கார பொருட்கள் வாங்கி சேர்த்து கொள்வதற்குண்டான ஒரு சூழ்நிலைகளை இந்த காலகட்டம் சொல்கிறது. சொந்த ஊரை விட்டு வெளிமாநிலம் அடிக்கடி பயணிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் உண்டாகுது.
அதை நம்மளால் அதை ஸ்டாப் பண்ண முடியாது. கொஞ்சம் பயணங்கள் உண்டு, வருமானத்துக்கான அலைச்சல் தான். நம்மளை வருமானத்தை டெவலப் பண்ணிக்கிறதுக்காக கொஞ்சம் அலைஞ்சா தப்பு இல்லை, கொஞ்சம் அலைச்சல் உண்டு. இருந்தாலும் அந்த பிரயாணத்தினால் வரக்கூடிய அந்த உடல் தொந்தரவுகளும், சளி பிடிக்கிறது, காய்ச்சல் வர்றது, கைகால் மூட்டு வலிகள் வர்றது, இதெல்லாமே இருக்குது. இந்த மாதம் அதை தவிர்த்துக்க முடியாது. முடிஞ்ச அளவு உடல் சூட்டை அதிகரிக்காத உணவுப் பொருட்களை உட்கொள்வது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக இங்கே பார்க்கப்படுது. பயணத்தால் கண்டிப்பாக லாபம்தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போ 2ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் 9 பாக்கியத்தில் போய் உட்காந்துருக்கிறாரு இல்லையா. இப்போ 2ஆம் அதிபதி பாக்கியத்தில் இருக்கிறதுனால பல இடத்துல நன்மைகளை நம்ம அனுபவிப்போம். என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, முதல்ல பொருளாதார ரீதியான நன்மைகள். ஏன்னா 9ஆம் இடம் அப்படிங்கிறது வளர்ச்சி ஸ்தானம், 2ஆம் இடம் தனவரவு. இப்போ வருமானம் வளரக்கூடிய ஒரு எல்லா வேலைகளையும் நம்ம செய்ய போகிறோம் அப்படிங்கிறது. கொஞ்சம் உங்களுடைய கடகராசி, நீங்கள் ஒரு 10 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தைகள் இருக்காங்க உங்கள் குடும்பத்தில், அவங்க கடகராசியாக அல்லது கடகலக்கணமாக இருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நோய் தொந்தரவுகள் வரும், அவங்களுக்கு உடல் தொந்தரவுகள் அதிகமாக வரும். அவங்களை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை நம்ம சந்திக்க வேண்டியது இருக்கும். ஓகே, நல்லா புரிஞ்சுக்குங்க. அதே போல் ஒரு 25 வயசு 30 வயசுக்கு மேலே இருக்கிறோம், நம்ம கடகராசியாக இருக்கணும்னா எது வந்தாலும் நம்மளால் சமாளிச்சிக்க முடியும். ரொம்ப ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக மனசுக்கு என்ன பிடிக்காத அதை செஞ்சுட்டு சந்தோஷமாக ஜாலியாக இருக்கலாம். புனித யாத்திரைகள் செல்வது, அதாவது காசி, ராமேஸ்வரம், திருச்செந்தூர், இந்த மாதிரி பழமையான நல்ல சக்தி மிகுந்த ஆலயங்களுக்கு போயிட்டு வர்றது, கிறிஸ்டியன் அந்த வேளாங்கண்ணி போகிறது பிடிக்கிறது, மெக்கா போகிறது முஸ்லீம், ஸோ அந்த மாதிரி புனித யாத்திரைகள் போவதற்குண்டான வாய்ப்புகளை இந்த காலகட்டம் சொல்கிறது. அதே போல் வந்து உங்களுடைய சமயத்தின் மீது, உங்களுடைய சமுதாயத்தின் மீது அதிக பற்றுதல் அதிகரிக்கும். அது மட்டும் இங்கே கொஞ்சம் நெகட்டிவ். இப்போ இருக்கக்கூடிய சொசைட்டியில் பொதுவாக இப்போ இல்லை, எப்பவுமே வந்து எல்லா சொசைட்டினா அப்படின்னா நான் மேல் ஃபீமேல் அவ்வளோதான். மற்றபடி சொசைட்டியை ரொம்ப தூக்கி வச்சு பார்க்குறது அப்படிங்கிறது தவறான விஷயம். ஆனால் ரொம்ப தூக்கி வச்சு பார்ப்போம் இந்த மாதத்தில். ஸோ அது மற்றவங்களுடைய மனசு கஷ்டப்படாத மாதிரி அதை பார்த்துக்கிறது நல்லது. முக்கியமாக இப்போவும் சொல்லிட்டேன், உயிர் சொத்து சம்மந்தமாக எந்த விதமான பேச்சுவார்த்தைகளும் நடத்தக்கூடாது. தந்தை வழி சொத்தின் மூலயமாக கிடைக்கக்கூடிய ஆதாயங்கள், அது சம்மந்தமான விஷயங்கள், அதை பற்றியும் பெருசாக பேசிடக்கூடாது. அதை பற்றி நெகட்டிவான வார்த்தைகளை சொல்லிடக்கூடாது. கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்க இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கூட நம்மளை விட்டு விலகி போயிடும். ஸோ சொத்து பத்து தந்தையினுடைய சொத்து, அதே போல் வந்து முன்னோர்களுடைய சொத்து, பூர்வீக சொத்து சம்மந்தமாக எந்த விதமான பேச்சுவார்த்தைகளும் இந்த காலகட்டம் ஆகாது. ஸ்ட்ரிக்டாக கவர்மெண்ட் மூலயமா வருமானம் ஏதாவது கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. மானியம் இந்த மாதிரி விஷயங்களாகட்டும், அது சம்மந்தமான முயற்சிகள் எடுத்தோம்னா கிடைக்கும். உங்கள் கவர்மெண்ட் பேங்க்கில் லோனுக்கெல்லாம் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, விவசாய கடன் பார்த்துட்ருக்கீங்க, அது கூட நம்மளுக்கு ஃபேவராக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளை சொல்லுது. சூரியன் 9 இருக்கிறதுனால 90% நன்மை தான். சின்ன இடத்துல சின்ன சர்க்கிள்கள் இருக்குது. ஸோ அதை சரி பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த பரிகாரங்களை அந்த பதிவினுடைய கடைசியில் சொல்லிடுறேன் நான், அதை கேட்டுக்கிடுங்க. இப்போ அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா, புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு 3-12க்கு அதிபதி. அவர் 8ஆம் இடத்துல 3 கூடிய 8ல் இருக்கவே கூடாதுங்க. 3ஆம் அதிபதி 8ல் இருந்துருச்சு அப்படின்னாவே வந்து எந்த விதமான விஷயங்களை செய்தாலும் அதில் நம்மளுக்கு பேக்ஃபயர் ஆகிட்டே இருக்கும். எதுவுமே நம்மளுக்கு பீஸ்ஃபுல்லாக திருப்தியாக நடக்கலை அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டம் தான் மனசுக்குள்ளே இருக்கும். பொதுவாக 8ல் எந்த கிரகமும் இருக்கக்கூடாது. 3 கிரகம் இருக்குது இந்த மாதத்தில். 8ஆம் இடத்தில் புதன் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, அவர் 3 கூடையவராகிட்டு அவரே 12 கூடையவராகி 8ல் இருக்கார், வக்ரமாக இருக்கிறாரு. வக்ர நிவர்த்தி வந்து பங்குனி 6 மார்ச் 20ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடையுது. வக்ரமாக இருந்தாலும் வக்ர நிவர்த்தி அடைந்தாலும் இதுவரை பெறப்பட்ட அனுபவங்களை மிகச்சரியாக பயன்படுத்தி சரியான சூழலில் எங்கெல்லாம் எப்படியெல்லாம் நடந்துக்கிடணுமோ சரியான சூழ்நிலைகளை, சரியான ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது நல்லா வேலை செய்யும் இந்த காலகட்டம். அப்போது நம்மளுக்கு பாதிப்பு வரும்போது ஒன்று அந்த நம்ம நோய்க்கு வந்துன்னா அம்பை விட்டு விலகிடுவோம், இல்லைன்னா அந்த அம்பை வேற ஒருத்தர் மேலே திருப்பி விட்டுருவோம். ஸோ அந்த மாதிரி அனுபவ அறிவு அதிகமாக வெளிப்படக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறத சொல்லுது. படித்த படிப்புக்கு உண்டான பெருசாக அங்கீகாரம் கிடைக்காது. இருந்தாலும் பகட்டுக்காக சில விஷயங்களை செய்வோம். செலவானா ஆகிட்டு போது, எனக்கு வந்து பெருமை தான் முக்கியம். 4 பேர் நல்ல விதமாக நம்மளை பேசணும். 4 பேர் நல்ல விதமாக இப்போ பேசுவானுங்க, 4 பேர் நல்ல விதமாக பின்னாடி பேசவே மாட்டானுங்க, நம்மளுக்கு எகென்ஸ்டாக மாறிக்குவாங்க. அடுத்தவங்க பேசுறதுக்காக நம்ம வாழ்க்கையை நம்ம வாழக்கூடாது இல்லையா. ஆனால் பகட்டுக்காக சில செலவுகளை ஆடம்பரமாக செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகுது. ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. உறவுகள் கிட்ட வந்து உதவி செய்கிற மாதிரி இருக்கும், ஆனால் நம்மளுக்கு பின்னாடி பிரச்சனையை தான் ஏற்றி விட்டு போவாங்க, இல்லைன்னா செலவுகள் அதிகப்படுத்திட்டு போவாங்க. ஸோ அதுவும் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். சுய வருமானம் அப்படிங்கிறது வந்து
சுய வருமானம் செய்யக்கூடிய அத்தனை கடகராசி என்பவர்களுக்கும் இந்த மாதம் சூப்பராக தான் இருக்கும், ஒன்றும் தொந்தரவில்லை. என்னென்னா இந்த மாதம் பெருசாக சேமிக்கிறது அப்படிங்கிறது இல்லாமல் வரவுக்கேற்ற செலவு, செலவுக்கேற்ற வரவு அப்படிங்கிறது இருக்கும். வராத கடன் வர்றது அந்த காசு பணத்தை வச்சுட்டு புதுசாக தேவையான விஷயங்களை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது. உங்களோட 20, 24 வயசு, 25 வயசு ஆகுது, 25 to 32 வயது அந்த ஏஜ் குரூப்பில் இருக்கீங்க நீங்கள் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு காது மூக்கு தொண்டை, ஸ்கின் ரிலேட்டடான பிரச்சனைகள், ஹேர் ஃபாலு, டேண்ட்ரஃபு, பால் ஹெல்டாகவே ஆகிற அளவுக்கு தலைமுடி உதிர்வது நம்மளை பயப்படுத்திடும். சடன் வெயிட் லாஸு, இன்னும் சடனாக வெயிட் கெயின் ஆகிறது, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று அப்நார்மலாக உடம்புல நம்ம ஃபீல் பண்ணுவோம். சரிங்களா? இல்லைனா ஸ்கின் அலர்ஜி வந்துடும், ட்ரீட்மெண்ட் எடுக்க போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாமே இருக்குது. ஸோ அந்த 24 to 33 இந்த ஏஜுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப அதிகமாக அது நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளை சொல்கிறது. இருந்தாலும் 8ல் புதன் இருந்தாலும் ரொம்ப சுறுசுறுப்பாக தான் சாமி இருக்கும். பெருசாக நிறைய நெகட்டிவாகலாம் கிடையாது. 8ல் புதன் இருக்கலாம், தப்பில்லை. நம்ம 3ஆம் அதிபதியாக 8ல் இருக்கிறது தான் இங்கே தொந்தரவு. அடுத்தவன் வேலைக்கு, அடுத்தவனுடைய விஷயங்களுக்கு நம்ம போய் முன்னிற்க வேண்டாம் அப்படிங்கிறது அடியனுடைய வேண்டுகோளாக இருக்குது. ஏன்னா 8ஆம் இடம் அப்படிங்கிறது அடுத்தவங்க விஷயம், அடுத்தவங்க குடும்பம். அங்கே போய் நம்ம போய் இப்போ பஞ்சாயத்து பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா உனக்கு அதுக்கு என்ன சம்மந்தம்னு சொல்லி போட்டு நம்மளை போட்டு மொத்தி விட்டுருவாங்க. ஸோ அது தேவையில்லை, அது அவசியமும் இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறது தான் நல்லது. அது தேவையும் இல்லை, நம்மளுக்கு அவசியமும் இல்லை அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சுக்குங்க. ரைட்டு. 3ஆவதாக பார்த்துட்டிங்கன்னா இந்த 8ஆம் இடத்து புதன் அவரே 12ஆம் அதிபதி ஆயிடுறாரு. 12ஆம் அதிபதி ஆகி 8ல் மறைகிறது. கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் 12ஆம் அதிபதியாகி அவர் 8ல் மறைவதால் தடையாக இருந்த, செய்ய முடியாது, பிடிக்க முடியாது அப்படின்னு இருந்த காரியங்கள், எனக்கு இது இனிமேல் லைஃப்பில் செட்டே ஆகாது அப்படின்னு நம்ம விட்டுட்டு வந்த காரியங்கள் கூட அந்த காலகட்டம் சக்ஸஸ் ஆகும். ஏன்னா அத்தனை அனுபவங்களை மனசில் வாங்கி வச்சுருக்கோம். அந்த அனுபவத்தை சரியான நேரத்தில் சரியான இடத்துல பயன்படுத்தி உங்களுடைய காரியங்களை சாதித்து கொள்ளக்கூடிய ஒரு வல்லமை அந்த புதன் பகவான் தர்றார். மற்றவர்கள் பார்வைக்கு நம்மளுடைய குணம் நல்ல குணமாகவே தென்படும். நம்ம என்னதான் நம்ம மறைமுகமாக செயல்பட்டாலும், மற்றவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குற மாதிரி சுயநலமாக யோசித்தாலும், நம்மளுடைய குணம் நல்ல குணம் போல மற்றவர்களுக்கு தெரியக்கூடிய ஒரு சூழலை இது ஏற்படுத்துது. இந்த 8ஆம் இடத்துல புதன் இருக்கிறது மட்டும் நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வை கொடுக்குற மாதிரியான ஒரு அமைப்பு. வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு விஷயங்கள்ல வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளை சொல்லுது. என்ன இருந்தாலும் அலைச்சல் உண்டு. சொந்த ஊரை விட்டு வெளியூர், வெளிநாட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா 8ஆம் இடத்து புதன் உங்களுக்கு 200 மடங்கு நன்மைகளை தான் செய்யும். அதுக்கு அந்த நன்மைகளை தடுக்க எந்த கிரகத்தாலும் முடியாது. உள்ளூருக்குள்ளே இருக்கிறீங்கன்னா சொந்த ஊர் விட்டு வெளியில் தள்ளினா, இல்லை சொந்த ஊர்லேருந்து வெளியூர், வெளிமாநிலத்துக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது உங்களுக்கு சாதகமாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. 8ஆம் இடத்து புதனை கொஞ்சம் பார்த்து தான் நம்ம ஹேண்டில் பண்ணணும். பங்குனி மாதம் 27, அதாவது ஏப்ரல் 10ஆம் தேதி வரைக்கும் அந்த புதன் ராசிக்கு 8ஆம் இடத்துல தான் இருக்காரு. ஸோ சரியான வாய்ப்புகள் கிடைக்கும் போது யூஸ் பண்ணிக்கோங்க. சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய செயல்பாடுகளும் மாறும். மற்றவங்களே கூட இருக்கவங்களும் ஆச்சரியப்படுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஷார்ப்பாக நடந்துக்கக்கூடிய ஒரு மாதம்தான், ஒன்றும் தப்பில்லை. என்ன 3ஆவது மனுஷங்கள்னால தான் அந்த உதவி கிடைக்கும். கூட இருக்கிறவங்கள நம்மளுக்கு குழி பறிச்சுட்டு தான் இருப்பாங்க. அந்த மறைமுக எதிரிகளை கண்டுபிடிக்கிறதும் இந்த மாதம்தான். கூட இருக்கிறவங்க நல்லவன் யாரும் கெட்டவன் யாருன்னு அனலைஸ் பண்ணுறது இந்த மாதம்தான். எல்லாமே நம்மளுக்கு ஸ்க்ரீனுக்கு பின்னாடி நடக்கிற விஷயங்கள் கண்ணு முன்னாடி போட்டு காட்டும் போது அவ்வளோதான். புதுசாக அந்த டாக்குமெண்ட் ரிலேட்டடாக, பேங்க் ரிலேட்டடாக எந்த வேலையும் இந்த மாதம் செய்யக்கூடாது. அது உங்களுக்கு சாதகமாக இருக்காது. ஸோ அதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்குங்க. பங்குனி மாதம் 11ஆம் தேதி 25/3/2026 அன்னைக்கு சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு, அது உச்ச சுக்கிரன் இருக்கக்கூடிய கிரகம் 10ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகுது. 10ல் சுக்கிரன் இருக்கலாமா சார், நல்லதா சார் அப்படின்னு கேட்டால் 10ல் சுக்கிரன் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயந்தான். கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா 10ல் சுக்கிரன் இருக்குது, உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கை துணையின் மூலமாக மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். வேணுங்கிறது கிடைக்கும். ஒய்ஃபாக இருக்கிறீங்க, உங்கள் ஹஸ்பண்ட் உங்களுக்கு வேணுங்கிறத வாங்கி கொடுப்பாங்க, துணிமணி எடுத்து கொடுப்பாங்க, காரோ, 2 வீலர், என்ன எதாவது ஆசைப்பட்டீங்கன்னா அதை எல்லாம் மனசில் வச்சுட்டு இருந்து அந்த ஆசைகளை, ரொம்ப நாள் ஆசைகளை சிறுக சிறுக சேமித்து வச்சு அந்த ஆசைகளை உங்களுக்காக நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு சூழலை இது தருகிறது. அதே போல் 10ல் போய் சுக்கிரன் உட்காந்துச்சுன்னா எப்போதுமே ஏதோ ஒரு விஷயத்தில் ஆசைப்பட்டுட்டே இருப்போம். சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஆசைப்பட்டுட்டே இருப்போம். அந்த மாதிரி ஜிமிக்கி வாங்கணும், அந்த மாதிரி தோடு வாங்கணும், அந்த மாதிரி கம்மல் வாங்கணும்,
அந்த மாதிரி ட்ரெஸ் வாங்கணும், இந்த மாதிரி டாப் வாங்கணும், இந்த மாதிரி சிம்மர்ஸ் வாங்கணும், ஆண்களுக்கு இந்த மாதிரி வளையம் வாங்கணும், காப்பு வாங்கணும், இந்த மாதிரி பர்ஸ் நல்லாயிருக்கும், இந்த பைக் நல்லாயிருக்கும், இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் கட் பண்ணிக்கணும், கண்ணுக்கட்ட புருவத்தில் ஒரு வளையம் போட்டுக்கணும், காது ஒரு ஸ்டட்டு வைக்கணும். இந்த மாதிரி புதுசு புதுசாக ஆசைகள், உங்களை அலங்காரப்படுத்தி கொள்வதற்குண்டான ஆசைகள், தீராத ஆசைகள், சின்ன சின்ன விஷயங்களுக்கான ஆசைகள் இந்த காலகட்டம் அதிகரிக்கிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலை சொல்கிறது. உங்களுடைய திட்டங்களை வெளியில் சொல்லாமல் செயல்படுத்தி காட்டும்போது உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்கிறது. அந்த திறமைக்கான அங்கீகாரம் அப்படிங்கிறது என்னென்னா உங்களுடைய காரிய வெற்றி தான். வெளியில் சொல்லாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஜெயிச்சிடுவீங்க. ஆல்ரெடி பேசினா எவ்வளோ பிரச்சனை வருது அப்படிங்கிறது 2ஆம் இடத்துக்கு எதுக்கு ஆடிட்டு தான் இருக்குது. வாயை திறந்து என்ன பேசினாலும் பிரச்சனையாக தான் போய் முடியுது, பேசாமல் இருக்கணும் நம்ம அப்படிங்கிறது 2ஆம் இடத்துக்கு எது கண்டிப்பாக காட்டுது, இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் பேச்சில் கவனம் வேண்டும். அந்த இலசி நாடகத்துறையில் இருக்கிறவங்களுக்கு, நடனத்துறையில் இருக்கிறவங்களுக்கு, நாடகத்துறையில் இருக்கிறவங்களுக்கு, சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஜாக்பாட்டு தான். கண்டிப்பாக மார்ச் 25க்கு மேலே அவங்களுடைய லைஃப்பில் மறக்க முடியாத மூமெண்ட்டெல்லாம் நடக்குது. வாழ்க்கையில் மறக்க முடியாத சம்பவங்கள் நடக்கும் இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு. அதே போல் உங்களுடைய தொழில் ரீதியாக இருந்த அந்த தடை தாமதங்களை நிவர்த்தி செய்ய பெண் வழிபாடு, அதாவது பெண் தெய்வ வழிபாடு. பெண் தெய்வ வழிபாடு அப்படின்னா சிம்பிளாக மகாலட்சுமி வழிபாடு செய்யலாம். தனித்த கோயிலாக இருக்கணும் மகாலட்சுமிக்கு. இல்லைன்னா காமாட்சி வழிபாடு செய்யலாம். காமாட்சி கோயிலும் தனித்த கோயிலாக இருக்கணும். அங்கே காமாட்சியினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி கோவில் சூஸ் பண்ணி பிறந்த கிழமை அன்னைக்கோ பிறந்த நட்சத்திர அன்னைக்கோ நல்லா அந்த கோயிலுக்கு போய் நல்லா பிரார்த்தனை பண்ணிவிட்டு ஒரு குறைஞ்சு 2-3 மணி நேரம் இருந்துட்டு அபிஷேகம்லாம் செய்துட்டு தீபம் போட்டுட்டு சாமி கும்பிட்டு வாங்க. கண்டிப்பாக தொழிலில் இது வரைக்கும் பார்க்காத விஷயங்கள் நடக்கும். முடியாது நடக்காதுன்னு இருந்த மறைமுக ஏமாற்றங்கள் கூட உங்களுக்கு ஏமாற்றங்களாக இல்லாமல் உங்களுக்கு செயலாக்கப்படும் சந்தோஷத்தை தரும். அதுக்கும் ஒரு பெண் தான் காரணம். பெண்ணால் லாபம் அடையக்கூடிய அற்புதமான காலகட்டம் இது. 10 சுக்கிரன் இருந்தால் பெண்களால் ஆதாயம் உண்டு, லாபம் உண்டு, அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதே போல் பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அது சம்மந்தமாக என்ன தொழில் செஞ்சாலும் சரி, ஒரு லிப்ஸ்டிக் விற்கிறதோ, ஸ்டேஷனரி, காஸ்மெட்டிக்ஸ், இந்த மாதிரி பெண்கள் சம்மந்தமாக என்ன தொழில் செஞ்சிங்கனாலும் அது உங்களுக்கு சக்ஸஸை கொடுத்துரும். சொந்த ஊரை விட்டு வெளியூரில் போய் தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு டபுள் த அமௌண்ட், நினச்சதை விட டபுள் த அமௌண்ட் நம்ம ஏர்ன் பண்ணிடுவோம் அந்த மாதம். ரைட்டு. பங்குனி மாதம் 19ஆம் தேதி செவ்வாயினுடைய பயிற்சி இருக்குது. ஏப்ரல் 2ஆம் தேதி அந்த பயிற்சி ராசிக்கு 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிற. 9ஆம் இடத்துக்கு செவ்வாய் வந்ததையுமே ஒரு மன தெளிவு, மன அமைதி கிடைக்கும். இதனால் வரைக்கும் முதல் மேல் போன மாதிரி இருந்துட்டு இருந்தீங்க, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படி இப்படிங்கிற ஆக்சிலேஷனோட இருந்துருந்தது. ஏதோ ஒன்று செய்யணுன்னாலும் நம்மளாக துணிஞ்சு செய்யும்போது அதில் பயம் இருக்கும். 1008 பயம் இருக்கும், பண்ணலாமா வேணாமாங்கிற 1008 பயம் இருக்கும். இப்போ அது எல்லாத்தையும் மாற்றி உங்களுடைய மனதை தெளிவுபடுத்தி, யாரோட அட்வைஸும் இல்லாமல் நம்ம ஒரு முடிவு எடுக்கிறோன்னா அது சரியாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு சூழலை இந்த செவ்வாய் பகவான் ஏற்படுத்துகிற. ஏப்ரல் 2ஆம் தேதிக்கு மேலே செவ்வாயினுடைய ஆதிக்கம் உங்களுக்கு நல்லபடியாகவே இருக்குது. மன தெளிவு கிடச்சிடும். தர்ம கர்மாதிபதி யோகம் ஏற்படுது. தொழில் ரீதியாகவும் வேலை ரீதியாகவும் இருந்து வந்த சங்கடங்கள், சலிப்புகள் நிவர்த்தியாக மேலதிகாரிகள் ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதே நேரத்தில் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். வேலைக்காக எவ்வளோ முயற்சி பண்ணியும் நல்லா சக்ஸஸ் ரேட் கிடைக்காமல் இருக்கிறவங்களுக்கு நினச்சபடி செய்து காட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்குது. அதே போல் பதவி உயர்வுகள் கிடைக்கிறதோ, பொறுப்புகள் அதிகரிக்கிறதோ, பதவி உயர்வோடு சேர்ந்து இடமாற்றங்கள் கிடைக்கிறதுக்கோ வாய்ப்புகளை சொல்லுது. இது எல்லாமே இருக்குது. குழந்தை இல்லாதவங்களுக்கு முக்கியமாக ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதிக்கு மேலே முயற்சி பண்ணிங்கன்னா குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். செவ்வாய் 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால நிறைய சாதகமான விஷயங்களுக்கு நடக்க காத்திருக்கு. அது நெகட்டிவ்னு சொல்கிறக்கு ஒன்றும் இல்லை. செவ்வாய் 9ல் இருக்கிறது ஒரு திரிகோண அதிபதி, ஒரு கேந்திர அதிபதியும் ஆகி அவர் இன்னொரு திரிகோணத்தில் இருக்கார். அப்படிங்கும்போது மற்ற கிரகங்கள் உங்களுக்கு ஏதாவது நெகட்டிவாக செய்ய பிளான் பண்ணாலும் அதையும் அந்த செவ்வாயை உடைச்சணும். ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதிக்கு மேலே உங்களுடைய லைஃப் நல்லா சேஞ்ச் ஆகும். ஸோ நிறைய பாசிட்டிவ் பார்த்தா, சின்ன சின்ன நெகட்டிவ் பார்த்துட்டோம். நெகட்டிவ் சரி செய்யறதுக்கு ஏதாவது வழிபாடு இருக்கா, என்ன பண்ணலாம் அப்படின்னா, சிம்பிளாக வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு போங்க. முருகப்பெருமானுக்கு 2 நலநந்தியும் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க, போதுமானது. பிறந்த கிழமை அன்னைக்கு, பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கு இந்த வழிபாடை செய்யுங்க. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவு முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.